கந்தனுக்கு ஹரோகரா, முருகனுக்கு ஹரோகரா. சஷ்டி விரதத்தோட 5வது நாள்ல நாம இன்னைக்கு சொல்ல போற குட்டி ஸ்டோரி யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா, முருகனை பத்தி சொல்லியாச்சு, அதாவது ஹீரோவை பத்தி சொல்லியாச்சு, வில்லனை பத்தி சொல்லியாச்சு, அதாவது சூரபத்மனை பத்தி சொல்லியாச்சு. இன்னைக்கு அந்த போர் நடக்க மிக மிக முக்கியமான ஆயுதம். அது என்னப்பா, ஆயுதத்துக்குலாம் ஒரு குட்டி ஸ்டோரியா? எஸ், மத்த சாமிங்களோட ஆயுதம் எல்லாம் வேற, ஆனா நம்ம கந்த வேல், எஸ் நம்ம முருகனோட வேல், அப்பா எத்தனை சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் தெரியுமா? அதாவது அந்த வேலை முருகனுக்கு கொடுத்தது யாருன்னா பார்வதி தேவி. பார்வதி தேவி எங்கேயாவது ஒரு அம்மா வந்து ஒரு புல்லட்ட வந்து, இந்தாப்பா அருவாள் வச்சுக்க, இந்தாப்பா வேல் வச்சுக்கோ, போய் குத்திட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? அவங்க கொடுத்தது வெறும் ஆயுதம்னா போர் புரிய மட்டுமல்ல, அந்த வேல்ல ஒரு அற்புதமான மகத்துவமான ஒரு தத்துவம் இருக்கு. ஒரு வேல் எப்படிங்க இருக்கு? இப்படி இருக்கா? அதாவது மேல் பகுதி வந்து கூர்மையா இருக்கு, நடுப்பகுதி நல்லா அகண்டு இருக்கு, கீழ்ப்பகுதி நல்லா ஆழமா இருக்கு. அவங்க கொடுத்த வேலோட ஆத்மார்த்தமான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து மனிதனோட அறிவு. அதாவது அறிவு வந்து கூர்மையாவும் இருக்கணும், மனதளவுல நல்ல அகண்டும் இருக்கணும், அதே அளவுக்கு அவனோட அறிவு நல்ல ஆழமாவும் இருக்கணும்னு தான் உலகத்துக்கு இந்த ஞானம் எல்லாத்தையும் சேர்த்துதான் முருகனுக்கு வேலா கொடுத்திருக்காங்க. அந்த நேரத்துல சூரபத்மன் அழிக்கிறதுக்கு அது வந்து ஒரு ஆயுதமா பயன்பட்டுச்சே தவிர, அந்த வேலோட மகத்துவம் என்னன்னா, உலகத்துக்கு அனைத்து விதமான ஞானங்களை கொடுக்கறது தான் அந்த வேலோட வேலை. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, எந்த அளவுக்கு முருகனுக்கு பவரோ அதே அளவுக்கு அவரோட வேலுக்கும் பவர் உண்டு அப்படிங்கறது ஐதீகம். அந்த வேலை வச்சு சூரபத்மனை என்னெல்லாம் பண்ணாருங்கிறத நாளைக்கு கந்தசஷ்டி விரதத்தோட 6வது நாள் சூரசம்ஹாரம் நடக்கிறது எப்படி, என்னெல்லாம் பண்ணாரு, சூரபத்மன் அங்க என்னெல்லாம் டெக்காலிட்டி பண்ணி முருகன் எஸ்கேப் பார்த்தாரு, இது எல்லா விஷயத்தையும் நாளை குட்டி ஸ்டோரியில சொல்றேன். சோ இன்னைக்கு அந்த வேலை பத்தி உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு தோணுச்சு, மனதளவுல சொல்லிட்டேன். சோ கந்தனுக்கு ஹரோகரா, முருகனுக்கு ஹரோகரா.